வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜாதகப்படி ஆயுள் காலம் எவ்வளவு, அதாவது ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அற்பாயுள் ஜாதகம் எப்படி இருக்கும், தீர்க்க ஆயுள் ஜாதகம் எப்படி இருக்கும், மத்தியம ஆயுள் ஜாதகம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ஆயுளில் கண்டுபிடிக்க லக்ன அதிபதி, அடுத்தது 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி, சனி, இந்த 3 கிரக அமைப்பு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் வலுவடையும் போது இல்லை சுபத்தமாக இருக்கும்போது லக்னம் 20 வருடம் ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. அடுத்தது லக்னாதிபதி வலுவடையும் போது அது ஒரு 20 வருடம் ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீடு வலுவடையும் போது அது ஒரு 20 வருடம் கொடுக்கும் ஆயுள் பலத்தை. அடுத்தது 8ஆம் இடத்து அதிபதி வலுவடையும் போது அது ஒரு 20 வருடம் ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. அடுத்தது ஆயுள் காரகமான சனி ஆட்சி உச்சம் சுபத்துவம் அடையும் போது அது ஒரு 20 வருடம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தீர்க்க ஆயுள் ஜாதகம் எப்படி நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். தீர்க்க ஆயுள் ஜாதகம் அதாவது லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருந்து லக்கணம் சுபத்தமாக இருந்து லக்கண அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகணம் போன்ற வலிமை பெற்று, அடுத்தது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகணம் பெற்று 8ஆம் இடம் அதிக சுபத்தமாக இருந்து ஆயுள் காரகரகமான சனியும் ஆட்சி உச்சம் சுபத்தம் அடையும் போது அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் சொல்லக்கூடிய 90லேருந்து 100 வயது வரை வாழ்வார். அடுத்தது மத்தியம ஆயுள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மத்தியம ஆயுள் ஜாதகம் அதாவது இந்த 3 அமைப்பில் ஒரு லக்கணம் கெட்டு போய் லக்கணாதிபதி ஓரளவு வலிமையாக இருந்து 8ஆம் இடம் கெட்டு போய் 8ஆம் இடத்து அதிபதி ஓரளவு வலிமையாக இருந்து சனி வலிவடையும் போது அவருக்கு மத்தியம ஆயுள் சொல்லக்கூடிய ஒரு 50 to 60 வயசு வரலும் வாழ்வார். அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த 3 அமைப்பும் லக்கண அதிபதி வலுவடைய வேண்டும். அடுத்து 8ஆம் இடம் 8ஆம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். சனி, இந்த 3 அமைப்பும் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் ஜாதகமாக இருக்கும். 3ல் 1 கெட்டு போய் 2 வலுவாக இருக்கும்போது மத்தியம ஆயுள். அடுத்தது அற்பாயுள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது 3ல் 2 கெட்டு போய் ஒரு அமைப்பு கொண்டு வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு 20 to 30 வயசு வரலும் தான் வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி ஆயுள் பலத்தை நிர்ணயம் சொல்லி பார்க்கும்போது லக்ன அதிபதி வலு, அடுத்து 8ஆம் வீடு 8ஆம் இடத்து அதிபதி வலு மற்றும் சனி, இந்த 3 அமைப்பும் வலுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவருக்கு தீர்க்க ஆயுள் ஒரு 90 to 100 வயசு வாழ்வார். இந்த 3ல் ஒரு அமைப்பு கெட்டு போய் 2 அமைப்பு வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு மத்தியம ஆயுள். 3ல் 1 வலுவாக இருந்து மற்ற 2 கெட்டு போகும்போது அவருக்கு அற்பாயுள்னு சொல்லக்கூடிய 20 to 30 வயசுலாம் வாழ்வார். ஒருவேளை லக்கணமும் கெட்டு போய் லக்கண அதிபதியும் கெட்டு போய் 8ஆம் வீடும் கெட்டு போய் 8ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போய் சனியும் கெட்டு போகும்போது அந்த குழந்தை பிறந்தோன்னே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ளே இது வலுவாக இருக்கும்போது அவருக்கு ஆயுள் பலம் வலுவாக இருக்கும். இதோட வலு குறைய ஆயுள் பலம் குறைந்து கொண்டே செல்லும். ஸோ உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு தீர்க்காயுள் ஜாதகம் எப்படி உதாரண ஜாதகம் சொல்லி பார்க்கும்போது சிம்ம லக்கணம் வச்சுக்குவோம். லக்கணத்தில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகம் இருக்குது. லக்கணத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த சனி தூக்கி 6ஆம் இடத்துல போட்டுருவோம். இங்கே சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடமான மீனத்தில் குரு ஆட்சி பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்குவோம். இதில் பார்க்கும்போது லக்கணத்து சுக்கிரன் புதன் இருக்கார். பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தை பார்க்குறாரு. எனவே லக்கணம் சுபத்தம் அடைகிறது. லக்கணாதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல குரு ஆட்சி பலத்தோடு இருக்கார். 8ஆம் இடம் சுபத்தம் அடைகிறது. அதே போல் ஆயுள் காரகரகமான சனி ஆட்சி பலத்தோடு இருக்கார். எனவே இந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள்னு சொல்லக்கூடிய ஒரு 90 to 100 வயசு வாழ்வார். அதாவது 90 வயசு முதல் 100 வயசு வரையிலும் வாழ்வார். இதில் லக்கணாதிபதி கெட்டு போய் 8ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் லக்கணம் சுபத்தமாக இருந்து 8ஆம் இடம் ஓரளவு சுபத்தமாக இருக்கும்போது மத்தியம ஆயுள்னு சொல்லக்கூடிய 50 to 60 வருஷம் வாழ்வார். லக்னம் ஃபுல்லாக கெட்டு போய் 8ஆம் இடம் ஃபுல்லாக கெட்டு போய் ஓரளவு சுபத்தமாக இருந்து சனியும் வலுவடையும் போது அந்த ஜாதகருக்கு அற்பாயுள்னு சொல்லக்கூடிய
20 to 30 வயசு வாழுவார். அதாவது ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம ஆயுள் பலத்தை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் லக்கணத்தை பாருங்கள். லக்கணத்தில் எந்த ஒரு பாவகிரமும் இருக்கக்கூடாது. அது மாதிரி லக்கணாதிபதியும் எந்த ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அது ராகு கேது சனி கூட இரண்டும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதே போல் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரமும் இருக்கக்கூடாது. சுபர்கள் இருக்கலாம், சுபர்கள் பார்க்கலாம். அதே போல் லக்கணத்தில் சுபர்கள் இருக்கலாம், சுபர்கள் பார்க்கலாம். 8ஆம் இடத்த அதிபதி ஓரளவு வலுவாக இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் மூலத்திரிகை போன்ற வலிமை அடைய வேண்டும். அதுபோல் சனி ஆயுள் காரகரகமான சனி இந்த 3 அமைப்பும் சிறப்பாக இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு தீர்க்காயில் ஏற்படும். வலு குறைய ஆயுள் குறைந்து கொண்டே செல்லும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.